வீசப்படுது கபரை நோக்கி. அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், அவர் மேயராக இருக்கலாம், அவர் அமைச்சராக இருக்கலாம். அல்லாஹ் இடத்துல கணக்கே இல்லை. நீங்க ஜனாதிபதி, நீங்க மேயர், நீங்க பெரியாள், நீங்க அரசியல்வாதி, அல்லாஹ் இதெல்லாம் கணக்கே. அல்லாஹ் சொல்றான், இந்த துன்யாவை மாதிரி 10 மடங்க கொண்டு என்னைட்ட தந்தாலும் சரி வராது. உலகத்துலதான் இதுக்கெல்லாம் மதிப்பு, கபர்ல மதிப்பா இதுக்கு. ஸ்ரீலங்கா காசிக்கு ஸ்ரீலங்கால தான் மதிப்பு. உம்ராக்கா ஜி போறீங்க, ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு உங்களோட 5000 ரூபாய் தாள நட்டுது. 5000 ரூபாய் தாள் டீ ஒன்றை குடிச்சீங்க, 1 ரியால் தான் டீ, 2 ரியால் 60 ரூபா எடுத்தீங்க. பெரிய ஆள் மாதிரி பர்ஸ்ல 5000 ரூபாய் எடுத்து குடிச்சீங்க, தூக்கறிவா மோத்துல உங்களுடைய மோத்து. என்ன நடந்துச்சு? எவ்வளவு பெருமதி எங்க ஸ்ரீலங்கால 5000 ரூபாண்டா. அவனுக்கு பெருமதி இல்ல, அது அவனுக்கு வேணும் 2 ரியால் 60 ரூபா. உலகத்துலதான் பெருமதி எங்கட சொத்துக்கு, எங்கட BMW-க்கு, எங்கட அரசியலுக்கு, எங்கட இதுக்கெல்லாம் உலகத்துல கண்ணை பொத்தினா அல்லாஹ் கணக்கு எடுக்க முடியும். அந்த வேணும் அமல். எவ்வளவு அமலோட வந்திருக்கிறாய், எவ்வளவு இபாதத், எவ்வளவு குர்ஆன், எவ்வளவு திக்ர், எவ்வளவு இத்திகாஃப், எவ்வளவு சதகா. அந்த மதிப்பு அமலுக்கு தான். எப்படி ஸ்ரீலங்கால மதிப்பு ருபீஸ், அங்க ரியால். இங்க காசிக்கு தான் மதிப்பு. அது உண்மை. காசு இருந்தா எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் எழும்பிடுவோம். அரசியல்வாதிகள் வந்தா முழு பேரு முசாவா செஞ்சுட்டு தான் போவோம். அவர் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள் தான். உண்மையிலே உலகத்துல பெரிய ஆள் தான். அவர் அவரை அவமதிச்சு பேசல, நான் விளங்கப்படுத்துறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க பெரிய ஆள் ஆகணும், நாங்க பெரிய ஆள் ஆகணும் என்றா உலகத்தை அமல் செய்வோம், கபருக்காக தேடுவோம், கபருக்காக சம்பாதிப்போம். சகோதரர்களே, பெரிய ஆள் ஆயிரும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்த கண்டாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மலக்குல் மௌத்த பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத் வாரத்துக்கு முந்தி கொஞ்சம் கொஞ்சம் அறிவிச்சிருங்க, இடையில வரப்போற நெருங்குது காலம் சொன்னாங்க. சரி, அறிவிக்கிறேன். திடீரென்று வந்துட்டாங்க மலக்குல் மௌத் உயிரெடுக்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உயிரெடுக்க வந்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சொன்னீங்களே சிக்னல் அனுப்புவோம் இடையில. சொன்னாங்க, அனுப்பினே, ஒருத்தரும் வரல. அப்படி ஒருத்தரும் வரல, மவுத் வரப்போகுது யாரும் சொல்ல இல்லை. கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மலக்குல் மௌத், உங்களோட கருப்பாக இருந்த முடியெல்லாம் வெள்ளையாக இல்லையா? கருப்பா இருந்த முடியெல்லாம் வெள்ளையாக இல்லையா? அதுதான் எங்கட முதல் சிக்னல், வரப்போறோம். எங்கடாக டை அடிச்சடிச்சு கருப்பாவே வச்சிருக்காங்க, பரவாயில்லை. மலக்குல் மௌத்து தெரியும். அத வெள்ளையா வெள்ளையாக்க உருறதே இல்லை, பயம் கிளவண்டு செல்லிடுவான். முதல் சிக்னல், முதல் அடையாளம், வரப்போரே, நெருங்குங்க, பழுக்குது, ஓலை பழுக்குது, செம்பிலி தேங்காய் பழுக்குது, உள்ள போறீங்க. ரெண்டாவது கேட்டாங்க மலக்குல் மௌத், நேரா நடந்த நீங்க வளைஞ்சி நடக்கலையா? அதுதான் ரெண்டாவது சிக்னல். ரெண்டாவது எங்களோட அடையாளம் அதுதான், வரப்போரே. ஆரோக்கியமாக இருந்த நீங்க நோயாளியாக மாறலையா? சொன்னாங்க, அதுதான் எங்களோட மூணாவது என்று சொல்லிட்டு உயிரெடுத்துட்டு போயிட்டாங்க. எனவே சகோதரர்களே, நம்மள பலர்களுக்கு வந்துட்டு அடையாளங்கள். எதை செஞ்சாலும், செய்யற தொழிலை செய்யணும், உலகத்தை முன்னேறணும். சகோதரர்களே, மௌத்தையும் கபரையும் மறந்துடப்படாது. ஒரு டாக்டராக இருக்கணும், சம்பாதிக்கணும், சேவை செய்யணும். ஆனா கபரை மறந்துடப்படாது. ஒரு இன்ஜினியர், அவர் இன்ஜினியராக இருக்கணும், கபரை விளங்கி சக்கராத்தை விளங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது இல்லை. ஒரு மாஸ்டராக இருந்து தந்த தொழில கபரை விளங்கி சக்கராத்தை விளங்கி அதுக்காக அமல் செய்துட்டே போகணும். ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஊடகத்தை செய்கிறவர், அவரை தொழிலை செய்யணும். ஆனா கபரை விளங்கி நான் கபருக்கு போகணும், நான் மௌத்தாகணும். இப்படி சீனா எவ்வளவு பெரிய டாக்டர்,
இன்னைக்கு என்ன நடந்துச்சு எங்கட சமூகத்துல? படிச்சா மார்க்கம் தேவையில்லை. ஆனா முந்திருந்தவங்க அப்படி அல்ல. இப்னு சீனா கனூன், டாக்டர்ஸ்மார் சத்தியம் பண்றாங்களே கானூன், இப்னு சீனாவுடைய எவ்வளவு பெரிய டாக்டர், ஆனா கபரையும் சக்கராத்தையும் நினைத்து வாழ்ந்த டாக்டர் அவர். துல்கர்னைன் எவ்வளவு பெரிய இன்ஜினியர், எவ்வளவு பெரிய இன்ஜினியர், ஆனா அல்லாஹ்வை மறந்தாரா? கபரை மறந்தாரா? அதை மறக்க இல்லை. அவர்தான் புத்திசாலி, அவர்தான் புத்திசாலி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபரை மறந்துடக்கூடாது. என்ற பிள்ளைகளுக்கு அடிக்கடி தெரியாத எப்ப வரப்போகுது பேசணும். வீட்டுல மனைவி இந்த மவுத்தை பத்தி பேசினா மவுத் வந்துருமா? எங்கட பொம்பளையிலும் பயம். அது நீங்க கேட்ட பயாட கொண்டே கொஞ்சாயிர செல்லுங்க. மவுத்தை பத்தி கதைக்கப்படாது, வீட்டு மையத்தை பத்தி ராவையில கதைக்கப்படாது. ஏன்? மவுத் வந்துரும். அப்படி வராது மவுத். பேசும். பேச பேசத்தான் சகோதரர்களே உள்ளத்தில் அல்லாஹ் வெளிச்சத்தை தருவான். அல்லாஹுவின் பக்கம் போற சிந்தனை. எத்தனையோ பாவிகள் கபரை படிச்சு தௌபா செஞ்சிருக்கிறார். அந்த அடுத்த வாழ்க்கை எங்கட இது பொட்டோத்துல தமிழ படித்தர மாட்டார், சிங்களவர், அவருக்கு தெரியா, அவர் மறுக்கிறார். மற்றவங்க என்ன சொல்றாங்க? மவுத்து போற எங்க வாழ்க்கை? மவுத்து போக என்னது தமிழ்ல என்ன சொல்றதுக்கு? அவங்க உருமாறி வாரையா வேற மிருகமா? பிரேமதாசா மௌத்தா நேரம் சொன்னாங்களே, பிரேமதாசா பிறந்திருக்கார். தனாசுக்குள் அருவா வேற ஆளுக்கு வார உயிர். இஸ்லாத்துல அப்படி எல்லாம் இல்லை. தமிழ் புத்தகத்துல இருக்குது அணில்ற கதையெல்லாம். அணில்ற கதையெல்லாம் ஒரு ஆளை பார்த்து கேட்டாம், நீங்க யாராக விருப்பம்? நல்லா பழம் சாப்பிடுற ஆளா ஆகணும், அப்ப அணில் ஆகுங்க. நீங்க எல்லாம் யார்கிட்ட கதைக்கிற கதை? அல்லாஹ் வேதத்துல சொல்லிருக்கிறார், எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்காம இப்படி இப்படி அவன் யோசிக்கார். சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய நிலைமை இது. காஃபிர் பாவி, இவன் பாவம், இவன் கபரை போட்டதோட சகோதரர்களே எழும்பி உட்கார்ந்தா எங்கடா வந்த இடம் தெரியாத இடம், ஏற்கனவே தெரியாத உலகத்தை சொல்லி கொடுக்கல, பாப்பாவும் சொல்லி கொடுக்கல, பள்ளி அதரத்தும் சொல்லி கொடுக்கல, ஊர்லயும் பயானும் கேட்கல, திடீரென்று மவுத், திடீரென்று மவுத். கபரு போய் உட்கார்ந்தா கண்ணை பெறட்டா, முழிக்கிறா, மூளையும் வந்துட்டு அடைக்கிட்டும் போட்டு போயிட்டாங்க, அடைக்கிட்டும் போயிட்டாங்க. சகோதரர்களே, இப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல மாட்டார் இவர். நாசமே, கை சேதமே. எங்க வந்த இடம் தெரியாத இடம், இருட்டு, கஷ்டம், பிரச்சனை, எத்தனையோ சம்பவம். இமாம் ஸஹாபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறார், எத்தனையோ சம்பவம் கபர் சம்பந்தமான. என்ன கபர் சகோதரர்களே, லேசா அல்லாஹ் விடுவானா? செஞ்ச பாவத்துக்கு உலகத்தில் செஞ்ச அநியாயம், செஞ்ச அட்டூழியம். சிலவங்க இருக்கிறாங்க, அவங்க மட்டும் பாவம் செஞ்சது வேறு, முழு ஊரையும் பாவத்துக்கு எடுக்கிறது, முழு ஊரை. அவங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளும், அல்லாஹ் பாதுகாக்கும். முழு ஊரையும் பாவம் செய்ய வைக்கிறது. மியூசிக்கல் ஷோண்ட வச்சா என்ன நடக்கும்? போல பேர வருவாங்க, அதுக்கு வந்திருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். மியூசிக்கல் ஷோண்டு வச்சா அறிவிக்கலாம் தேவையில்லை. இது எங்கேயும் அறிவிச்சாங்க, ரேடியோல அறிவிச்சாங்க, போன்ல அறிவிச்சாங்க, கபரை பத்தி பேசுறாம், பௌத்த பத்தி பேசுறாம். எவ்வளவு பேர் காஞ்சம் இதெல்லாம் வந்துட்டா வராது. மியூசிக்கல் ஷோவா பழைய தாமரை குளத்திலையா, பழைய தாமரை குளத்துல மியூசிக்கல் ஷோவாங்கிறது மட்டும்தான். வெள்ளிக்கிழமை எப்படி இருந்துச்சு சனம்? எப்படி இருந்துச்சு? அந்த அன்னைக்கு நான் தானே சும்மா இருந்துச்சு, மியூசிக்கு போவாதீங்க பேசினார் ஒரு ஆள். உலமாக்கள் ஊத்த குப்பை எழுந்தார். மாஷா அல்லாஹ். ஏன் மியூசிக்கல் ஷோக்கு ஏன் போகப்படாது? ஏன் பயம்? ஊர் அல்லாஹ் அழிச்சா யார் வகை சொல்றது? யார் மையத்தடக்க வாரது? ஊர் அல்லாஹ் அழிச்சா யார் அடக்கிறது? யார் கபன் செய்யறது? ஒரே பேரையும் அடக்கிறது எங்க? அல்லாஹ் அழிப்பார். சகோதரர்களே, தனிய பாவம் செய்யறது வேற,
ஊரே பாவத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அது வேற. உங்கள் எல்லாம் கபூர்ல என்ன நடக்குமோ தௌபா செய்ய. ஒரு மியூசிக் அப்படின்னா எவ்வளவு பேர் போறோம், ஒரு பாட்டு, ஒரு கச்சேரி, ஒரு படம். எப்படி எங்கட பிள்ளைகள், எங்கட வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்கள். எப்படி எல்லாம் பாவம் செஞ்சு திடீரென்று உயிரும் போயிட்டு என்ன நடக்கும், என்ன நடக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குல், அதாவது மலக்குல் கபருக்கு வாராங்க, முன்கர் நக்கீர் வாரத்தை பார்த்தாலே அவனால தாங்க இயலாது. அந்த ரூபம், முன்கர் நக்கீருடைய அந்த கண், முன்கர் நக்கீருடைய கையில் இருக்கிற ஆயுதம். உலகத்திலே போலீஸ் தோப்பு கொடுத்து வச்சிருக்கு, தோப்பு இல்லாம இருக்கேன்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படும், அலர்ட் ஆகணும் பார்க்கிறார்கள். முன்கர் நக்கீருடைய கையில ஆயுதம் ஒன்று இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலை மீது அடிச்சா மலை அப்படியே மண்ணோட மண்ணாக, மண்ணோட மண்ணாக ஆகிடும் மலை. அவ்வளோ பெரிய ஆயுதம். முன்கர் நக்கீருடைய கண் நீல நிறமான கண். சகோதரர்களை இருக்கக்கூட ஒரு ஆள் வருவார் கபருக்குள்ள, நாக்கம் தனிய கபருக்குள்ள. இந்த பாப்பா மக்கள் எல்லாம் இந்த கோப்பியும் ட்ரிங்க்ஸும் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காஃபி கோட் ஷூட்டோட அவங்க போற கபருக்கு பாவம். அவங்க கபருக்கு போற கோட் அடிச்சு ஷூட் அடிச்சு என்னென்ன எல்லாம் போடணுமோ போட்டு பாவம். நாங்க எப்படியா கவலைப்பட்டிருக்கோமா காரவியை பற்றி? எத்தனை பேர் போறாங்க ஒவ்வொரு நாள். கொஞ்சம் காரவி பீச்சால போய் பாரு, எத்தனை பேரை கொண்டாந்து அடைக்கிறா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தை நினைக்கலுமா? எத்தனை கூட்டாளி மாதிரி இருப்பாங்க தமிழ் மக்கள், சிங்கள மக்கள். சொல்லிருக்கிறோமா, விளங்கப்படுத்திருக்கிறோமா? அதே மவுத்து போறோம், என்ன செய்ய போறோம்? எல்லாம் அடிச்சு போறது என்னத்துக்கு? நரகத்தை அனுபவிக்கும். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே ஒரு ஆள் வருவான், நாட்டம் கருத்த ஒரு மனிதன் கபருக்குள்ள வருவான். கேட்பாரா, நீங்க யாரு? உங்களோட பாவம், நீங்க செஞ்ச பாவம், உலகத்தை செஞ்சீங்களே பாவங்கள், அதெல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்றதோட சகோதரர்களே, அடுத்த விடயம் இவர கபர்ல இருந்து நரகத்தின் பக்கம் ஒரு வாயில் திறந்து காட்டப்படும். நீங்க போற இடம் இதுதான், நீங்க போற இடம். கபருக்கு இருந்தே பார்த்துருவார். இனி என்ன நீங்க போ, கபருக்கு இருந்தே போற இடத்தை பார்த்துருவார். சகோதரர்களே, அதற்கு பிறகுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னாரு யுரதூன அலைஹா குதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் நெருப்பு அவர்களுக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கு. இப்ப கேள்வி கணக்கு, 4 கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? முதல் கேள்வி, மன் ரப்புக்க, ரப்பு யார்? ஆஹா லாதிரி, தெரியும். தொழுதாத்தானே ரப்ப தெரியும், ரப்புக்கு முன்ன அழுதாத்தானே ரப்ப தெரியும், ரப்புக்கு அன்பால சதக்கா கொடுத்தாத்தானே ரப்ப தெரியும். தெரியா? ஹாஹா லாதிரி, எனக்கு தெரியா, ரப்ப தெரியாது. முதல் கேள்வி பதில் இல்ல. 2வது கேள்வி கேட்கப்படும், உன்ன மார்க்கம் என்ன? தெரியா. இஸ்லாத்தை பின்பற்றினா தானே தெரியும். எனவே சகோதரர்களே, 3வது கேள்வி ரசூலுல்லாஹ்வை காட்டி சொல்லு, தெரியா. 4வது எல்லாம் ஒன்றுமே தெரியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு கேள்விக்கும் அடி உளுமாம், ஒரு அடி மண்டையில். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் சகோதரர்களே. பாவத்தில மௌத்தானவங்க, பாவத்திலே போனவங்க, தொழாம போனவங்க, இபாதத்தில் ஹராத்திலே எத்தனை பேர் தெரியும் எங்களுக்கு, எத்தனை பேர் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்களும் அடக்கிட்டு வாரோம், என்ன நடக்குதுன்னு தெரியா எங்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர் அப்படியே இருளாக மாறுது கியாமத் வரைக்கும். 99 தின்னி, அந்த பாம்புடைய பெயர் தின்னி. 99 பாம்புகள் சாட்டப்படுது கியாமத் வரைக்கும். கஷ்டம் சொல்றாங்க. சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் உள்ள காலம், ஒரு ஆள் ஜனாசாவை அடக்கினார். அடக்கும் பொழுது அவரோட பேர்ஸ் விழுந்துட்டு கபர்ல, ஒருத்தருக்கும் தெரியாம கபரை போய் தோன்றார்.
தோண்டி பார்த்தா மையத்துக்கு கீழே நெருப்பு கங்குகள் இருக்கு. இவர் ஓடி வந்து உம்மா கிட்ட சொல்றார், தாய், வேற சகோதரருடைய ஜனாசா தோண்டினே கீழே நெருப்பு இருக்குது. சொன்னா தாய், அவள் தொழுகையில சோம்பேறி, அதான் அல்லாஹ் இந்த தண்டனை செய்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த கபரை பயப்படும். எந்த நாளும் பீச் பக்கம் போவோம், எங்கட காலம் கடைசி காலம் எங்க முடிய போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. காபிர் பாவியாக நாங்க மௌத்தாயிடக்கூடாது. ஏன் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை கடந்து போறாங்க. கபர்ல வேதனை நடக்குது. ரசூலுல்லாஹ் காட்டப்பட்டது கபருடைய வேதனை. சொன்னாங்க, மா யுஅஸ்ஸபானி ஃபீ கபீர். பெரிய பெரிய பாவம் எல்லாம் செய்யல இவங்க. ஒரு ஆள் செஞ்ச பாவம் சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கா கழுவல்ல. சிறுநீர் கழிச்சிட்டு ஒழுங்கா கழுவல்ல. 2வது செஞ்ச பாவம் மற்ற முஸ்லிமுடைய பலாய கழுவினர், அவனை பத்தி குறை பேசினர், கோல் மூட்டினர். சொன்னாங்க, இதுக்கு கபர்ல வேதனை நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த சமூகத்தில் நடக்கிற பாவத்துக்கு எல்லாம் சகோதரர்களே எத்தனையோ எவ்வளோ தண்டனை நடக்கும் கபர்ல. பட்டி கொடுத்தா, ஜினா செஞ்சா, பாவம் செஞ்சா. எனவே சகோதரர்களே, இந்த கபருடைய சிந்தனையை கொஞ்சம் படு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர்ல யாருக்கு சந்தோஷம், கபர்ல பாதுகாப்பு யாருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சூரத்துல் முல்க் யார் ஓதி வருவாரோ கபருடைய ஃபித்னாவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பார். சூரா முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத் ஓதிட்டே வரார். கஷ்டமில்லை ஓதுறது. ஒரு 10 நாளைக்கு ஓதினா நாக்கில வந்துருக்குருவாங்க. ஒரு மாசம் உட்கார்ந்து ஓதி பாருங்க சூரா முல்க. உங்களோட பிள்ளைகளை வச்சு அப்புறம் நாக்கில போகக்கூட வரக்கூட ஓத வேண்டிய. மகரிப் தொழுதுட்டு உங்களோட மோட்டார் பைக்கில முறுக்கி ஊட்ட போறதுக்காக ஓதிடுவீங்க முழுக்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சூரா முல்க் தபாரக்கல்ல 30 ஆயத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், இதை ஓதுங்க. சகோதரர்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில போய்வால் மௌத்தாகிறார். இவருக்கும் கபருடைய வேதனையை விட்டு, ஃபித்னா விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். சொன்னாங்க, இன்னொரு மனிதர், நல்ல மனிதர், வெள்ளிக்கிழமை பகல்லையோ ராவுலையோ மௌத்தாகிறார். வெள்ளிக்கிழமை ராவ் அல்லது பகல்ல மௌத்தாகிறார். மனிதரும் நல்ல மனிதர், அவருக்கும் கபருடைய ஃபித்னாவுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். இப்படி சகோதரர்களே, கபருடைய ஃபித்னா, கபருடைய வேதனை, கபருடைய இன்பம் என்று தனித்தனியாக உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை சகோதரர்களே, எந்த கபர் எப்படி அமைய போகுது. கபரை வச்சு பிரச்சனைப்படுறதுக்கு வரல நாங்க. எங்கட கபர் எப்படி அமைய போகுது? ஒரு முஃமினுடைய கபராக அமைய போகிறதா அல்லது பாவியுடைய கபரை போல அமைய போகிறதா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் கபருக்கு எத்தனை நாள் மிஞ்சிருக்கோ தெரியாது. அந்த கபருக்குரிய தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுபஹ் ஆகும் பொழுது இந்த சிந்தனை வரணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் கபரிஸ்தானுக்கு போய் கபர்ல உள்ளவங்களோட பேசுவாங்க. சும்மா சொல்லுவாங்க, கபராளிகளே, உங்களோட செய்தியை சொல்லவா, உங்களோட மனைவி வேற கல்யாணம் முடிச்சிட்டால், உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொத்தெல்லாம் பிரிச்செடுத்துட்டாங்க, ஆனா உங்களோட செய்தியை எங்களுக்கு சொல்லுங்க, கபர்ல என்ன நடக்குது? அல் கபர் சுந்தூக்குல் அமல் சொல்லுவாங்க. கபர் தான் அமல்களின் பெட்டி சகோதரர்களே. அதனால் அமல்களை சேகரிக்கணும். எப்படி பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு அக்கௌண்ட திறந்து காசை சேர்த்து சேர்த்து HMB ஒரு அக்கௌண்ட், BOC ஒரு அக்கௌண்ட், அமானால ஒரு அக்கௌண்ட், எல்லாத்திலும் அக்கௌண்ட் காசி வச்சிருக்கிறோம். கஷ்டம் வரக்குள்ள காசு எடுத்து செலவழிக்கும். கஷ்டம் வரக்குள்ள சிலவங்க இன்சூரன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. 55 வயசுக்கு பிறகுதான் காசை தருவன்னு சொல்றாங்க. ஏன்? 55 வயசுக்கு பிறகுதான் கஷ்டம். அப்ப காசு எடுத்து செலவழிக்கலாம். பிள்ளைகள் காசு தரமாட்டான், தொழில் இல்ல. சகோதரர்களே, உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடுண்டா, கபருக்கு எவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யணும். நாங்க தனியா படுக்க போறோம், இங்கேயாவது எவனாவது இருக்கிறான், யாராவது ஏதாவது தருவான், சாப்பாடாவது தருவான்.
கபருக்குள்ள தனி இருக்க போறோம். நாங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இஸ்திக்பார் செய்யாத பிள்ளைகள், எங்களுக்கு துவா செய்யாத பிள்ளைகள், நான் எங்களை கபருக்கு எப்படா மௌத்தாக மாட்டான் வாப்பா அப்படின்னு பாக்குற பிள்ளைகள். சகோதரர்களே, நாங்க எவ்வளவு அமல்கள் பக்கம் தேவையாக இருக்கிறோம். எத்தனை குர்ஆன் ஓதி இருப்போம் யோசிச்சு பார். இவ்வளவு காலம் என் வயசு 50, ஒரு 50 குர்ஆன் ஓதி ஸ்டாப்ல. என் வயசு 50, நான் ஒரு இதுவரைக்கும் 5 லட்சம் சதக்கா கொடுத்து ஸ்டாக்ல. என் வயசு 50, ஒரு 5 லட்சம் விக்ர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், ஒரு நாளைக்கு நான் 12,000 தடவை விக்ர் செய்வேன், இஸ்திக்பார். கேட்டாங்களா அபூ ஹுரைரா, எனக்கு இந்த 12,000 காட்டினாங்களா கபர, அதுக்கு இதுக்கு 12,000 தடவை இஸ்திக்பார் கபருக்கு. ஒரு இமாமுடைய சக்கராத், தங்கச்சி அழுவுறா, கொளர்றா. தங்கச்சி பார்த்து சொன்னாங்க, அழாத கொளராத, நான் இதுவரைக்கும் 18,000 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறேன். கணக்கு பார்த்தா சரி வராது. சிலவங்க கணக்கு பார்க்கிறது ஒரு ஜுஸுக்கு அரை மணித்தியாலம் இல்ல. அல்லாஹ் பரக்கத். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. சகோதரர்களே, இஷா தொழுதுட்டு கட்டினா தக்பீர், சுபஹுடைய அலான் கேட்கும், ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க அப்படியே. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? ஏன் இவ்வளவு இபாதத்துகளை செஞ்சாங்க? சொல்றாங்க, அத்தா இப்னு அபீ ரபாஹ் மக்காவுடைய இமாம், 20 வருடம் அத்தா இப்னு அபீ ரபாஹ் மக்கால தான் படுத்தார், மக்கால தான் எழும்புவார், இபாதத்திலே காலத்தை கழிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மருமகன், சொர்க்கவாதி என்று பெயர் எடுத்தவர் அலி. சகோதரர்களே, சஹருடைய நேரம் எழும்புவார், சஹருடைய நேரம் எழும்பி மிஹ்ராபுக்கு வருவார். மிஹ்ராபில் நின்று தாடியை பிடித்து அழ ஆரம்பிப்பார். சொல்லுவார், நீண்ட பிரயாணம் அலி, ஆனால் ஜாதுகி கலீல், கொஞ்சம் தான் உன்ட கையில பொக்கிஷம் இருக்குது, என்ன செய்ய போறாய் மௌத்தானா? யார் எங்களுக்கு துவா செய்ய போறா? யோசிச்சுப்பார். யார் எங்களுக்கு துவா செய்ய போறா? எங்களை மையத்து வந்தா சொல்லுவா என்ன தெரியுமா? அவரா? கூத்து காட்டக்குள்ளே தெரியும் எங்களுக்கு. அல்லாஹ் பாதுகாப்பு. யார் துவா செய்ய போற? சாவத்த பள்ளிக்கு ஜும்மாக்கு போனா ஒரு ஆள் சொல்லுவார், ஹஸரத் நீங்க பள்ளிக்கு வந்திருக்கீங்க, அஷ்ரப் சேர்ற கபர் இருக்கு, கொஞ்சம் துவா செஞ்சுட்டு வாங்க. நானும் யோசிக்கிறது, இந்த அஷ்ரப் சேர்ட்ட எவ்வளவு பேர் தொழில் எடுத்தார், எத்தனை பேருக்கு தொழில் கொடுத்தாரு? ஒரு ஆளாவது அல்லாஹ் அஷ்ரப்ட கபரை விசாரமாக்குன்னு கேட்கிறதாக எத்தனை பேரை எம்பி ஆக்கினார்? அதான் நினைக்கிறது அவர்கிட்ட போய் நின்று. சகோதரர்கள், யாரும் வரமாட்டார். யாரும் உங்களோட மகனே வரமாட்டான், வேற யார் வாரது? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபருடைய விடயத்தில் யாரை நம்பினார்? யாரை தான் தான் சுயநலவாதியா இருக்கும், தான் தான் சுயநலவாதி சேர்க்கணும், அமல்களை நன்மைகளை சேர்க்கணும். அதுக்காக மௌத்தாகும் பொழுது சீரேவியா போயிடும். யாரும் நான் செஞ்சது போதும். அப்படித்தான் உலமாக்கள் வாழ்ந்தாங்க. சகோதரர்களே, குர்ஆன் ஓதினாங்க, நோன்பு பிடித்தாங்க, சதகா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு 2 மூட காசு அனுப்பினாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தெரியாதா? மடிச்சு மடிச்சு வைக்க புடவைக்குள்ள சொன்னாங்க, அடிமையை கூப்பிட்டு கொடுத்துரு. இஃப்தாருடைய நேரம், இஃப்தாருக்கு இறைச்சி வாங்க வைக்கல, கொடுத்து. ஏன் செஞ்சாங்க சகோதரர்களே? இந்த கபர் போல எனக்கு வெல்கம் கிடைக்கும், நான் சந்தோஷமா போயிடும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குடைய யுத்தத்தில் 900 ஒட்டகம், 50 ஆடு, குதிரை, 900 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் 1 லட்சம். இப்ப 3000 ரியால், 3500 ரியால் ஒரு ஒட்டகம். 900 ஒட்டகம் தான் கணக்கு பாருங்க. 900 லட்சம். 50 குதிரை, ஒரு குதிரை 10 லட்சம். எப்படி சதக்கா? எப்படி சதக்கா சகோதரர்கள்? ஏன் கொடுத்தார்? அனுபவிக்க தெரியாதா? கபருக்கு போகணும், கபர்ல வேணும், எனக்கு கபர்ல வேணும், கபர்ல சந்தோஷமா இருக்கும் நான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டு ரமலான தாரான்,
நாளைக்கோ நாளன்றைக்கோ ரமதான் வரப்போ சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். இந்த ரமதான்ல முடியுமான அமல்களை செய்வோம். எவ்வளவு அமல் செய்யலும், யாரையும் பார்க்காது. அல்லாமா இக்பால் சொல்றது போல, அல்லாமா இக்பால் சொல்றார், அவனை இவனை பார்த்துட்டு இருக்காத, உந்த நோக்கம் எங்கேயோ அங்க போ. இது அரசியல்வாதிகள் எடுத்துட்டாங்க. அரசியலுக்கு சொல்ல இல்ல, அவர் இந்த கபருக்கு சொன்னது. ஏன் நாங்க யோசிக்கிறது அடிக்கடி எங்களை கொடியமாறு யோசிக்கிறது. இந்த மருதில இருக்கிறார்கள் எல்லாம் இபாதத் இல்லையே, நான் மட்டும் செஞ்சு என்ன செய்ய? நான் மட்டும் தராவி தொழுது, நான் மட்டும் ஈத்திகாப் வச்சு, நான் மட்டும் தாடியை வச்சு என்ன செய்யணும்? அதிகமானவங்க யோசிக்கிறது. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு பதில் சொல்றார், வருது வெள்ளம், வருது சுனாமி, 50 பேருக்கு தான் நீயே தெரியும் ஊர்ல, மற்ற 19,000 பேருக்கு நீயவே தெரியாது. இந்த 50 பேரும் யோசிக்கிறாங்களா, எல்லாரும் மௌத்தாகிறார், நாங்களும் மௌத்தா போவோம். எல்லாரும் வெள்ளத்துல மௌத்தா போறார், நாங்களும் போவோமே. இப்படி யாராவது யோசிப்பானா? 50 பேரும் யோசிப்பாங்க, எப்படியாவது நீங்கி தப்பிடும். அந்த கட்டத்தில் தான் நாங்க இருக்கிறோம் இந்த ஊர். சகோதரர்களே, இபாதத்துகள் குறைஞ்ச இடம், அமல்கள் குறைஞ்ச இடம், நல்லவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள் குறைஞ்ச இடத்துல நாங்க வாழ்றோம். 15,000 பேர் எங்கட ஊர்லண்டா, ஒரு 1000 பேருக்கு தான் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் நினைக்கிறேன். தவறா இருந்தா சொல்லித்தான். 20,000 பேர் இருக்கிறாங்க பெண்கள் என்றா, ஒரு 2,000 பேருக்கு தான், ஒரு 1000 பேருக்கு தான் ஹிஜாபுடைய பாக்கியம் இருக்குது. ஹலால் ஹராம், நான் வட்டிக்கு போக கூடாது, நான் ஹராத்தை செய்யக்கூடாது என்று பயந்து வாழ்றவர்கள் ஒரு 500 பேர் இருப்பாங்க நம்முடைய ஊர்ல. இப்படி கொஞ்சம் பேருக்குள்ள எப்படி இபாதத் செய்யறது? நான் சரி, இந்த கேள்வி சரி. ஆனா சகோதரர்களே, முன்னால கபர நினைங்க, இவன் வரமாட்டார், கூட்டாளி வரமாட்டார், முன்னால சக்கராத்தை வைங்க சகோதரர்களே. வரக்கூடிய ரமதானுடைய முதல் நாள் இருந்தே இபாதத்துகளை தொடங்குவோம் சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் இந்த மஹல்லாவை சேர்ந்தவங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் முகர்ல இருந்து உட்காருங்க. ஆக முக்கியம் வயதானவங்க, உங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, பேர பிள்ளைய சுமோக்கு கூட்டிட்டு வாங்க, பள்ளி கூட்டி இழுத்துட்டு வாங்க. அப்பதான் அவன் படிப்பான், அப்பதான் அவனுக்கு விளங்கும். பேர பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, உட்கார வைங்க. மொஹர்ல இருந்து அசர் வரைக்கும் குர்ஆன் எடுத்து ஓதுங்க. ஓத தெரியாதா, குர்ஆனை திரட்டி அழுங்க. அல்லாஹ்வுடைய கலாம் எனக்கு ஓத தெரியாம போயிடுச்சு. நான் முஸ்லிம் ஊர்ல பிறந்த நான், எனக்கு ஒருத்தர் சொல்லி தரலையே. மொஹர்ல இருந்து அசர் வரைக்கும் நோம்ப பிடிச்சமா சகோதரர்களே, நல்லா தின்றது தூங்குறது அல்ல ரமதான். அல்லாஹ்வுடைய அன்பால பசியோடு இருக்க போறோம். மொஹர்ல இருந்து அசர் முழு பள்ளிகளையும் ஹயாத்தாக்குவோம் சகோதரர்களே. விசேஷமா ஜும்மா பள்ளி, ஒவ்வொரு தூண்ல ஒரு வயசாளி வந்து உட்காரு. அதான் பழக்கம். நீ பார்த்திருப்பீங்க மஸ்ஜித் நபவியில குடும்பத்தை அள்ளிட்டு வந்துருவாங்க, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாரையும் வச்சு ஓதுறது, அவனை பழக்கிறது. நான் இல்லா போனாலும் அடுத்த நோம்புக்கு இந்த பிள்ளை செய்வார். ஒவ்வொரு நாளும் 30 நாளையும் விசேஷமா கழிக்கணும் சகோதரர்களே. தராவீஹுடைய தொழுக முன்சப்ல 20 ரக்காத்த உசும்பப்படாது. அவ்வளவு தொழுது அல்லாஹ்ட்ட மன்றாடி அமல்களை சேர்க்கிற விடயத்தில் கடைசி ஆக முக்கியம். கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கணும் சகோதரர்களே. கடைசி 10 சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுட்டு நோன்பு 20ஓட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. கடை உள்ளவங்க எங்களுக்கு தெரியும், நோன்பு 20 தான் எங்களை ரோட்ல போகவே இயலாது. சாய்ந்தம் வருது, ரோட்ல போக இயலாது. அமல் செய்யற காலம் எங்களோட பொம்பளைகளுக்கு அது தெரியாதே. கபரு தெரியா, மனுஷர் தெரியா, ஒவ்வொரு புடவை கடையா ஏறி 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 ஏறி. தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியா அவங்களுக்கு. ஒரு தொழுகை இல்ல. இப்ப அதைத்தான் அவங்களுக்கு பெருநாள். தமிழர்கள் பெருநாள் கொண்டாடுற இப்படி உடுப்பால, சிங்களவர்கள் பெருநாள் கொண்டாட உடுப்பால, முஸ்லீம்களும் உடுப்பாலையா பெருநாள் கொண்டாடுறது. நாங்க சந்தோஷம் செஞ்ச இபாதத் பெருநாள் வந்தால்தான் குறைய கண்டதோட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அழுவாங்களாம் உலமாக்கள். சந்தோஷம்.
ஈத்திகாஃப் இருந்தோம். எத்தனை குர்ஆன். இமாம் ஷாஃபிஈ, இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, நோம்பு வந்த ஹதீஸை வைங்க, குர்ஆன் மட்டும்தான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய தாய் 60 குர்ஆன், பகல்ல ஒரு குர்ஆன், ராவுல ஒரு குர்ஆன், வெங்காயத்தை வெட்டி வெட்டி குர்ஆன், சமைச்சு சமைச்சு குர்ஆன். எப்படிப்பட்ட பொம்பளை! 60 குர்ஆன் ஓதுவார், ஓதி ஓதி ஓதி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கடைசி 10 வரப்போகுது. இப்ப இருந்தே நியத்தில வைப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10ல நான் எங்கட ஜும்மா பள்ளியில நான் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு எழுப்புங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நான் இஅ்திகாஃபுக்கு தயார், எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். கடைசி 10ல இந்த இஅ்திகாஃப், அந்த இஅ்திகாஃப் நான் இருப்பேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் வாலிபத்தை பரக்கத் செய்வானாக, இன்னும் இபாதத்துகள் செய்யற ஆசையை தருவானாக. எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஷைத்தாண்ட இடுப்ப முறிக்க வைக்கும், எழும்பிட்டான். கடைசி 10ல நான் இஅ்திகாஃப் இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். முபாரக் மோலை தொடர்ந்து இருப்பார், இஅ்திகாஃப் இருப்பாங்க, கியாமுல் லைல் செய்வாங்க. நானும் வந்து இதுல சேர்ந்துக்குவேன். இந்த 10 லைலத்துல் கத்ர் நான் அடையணும். 83 வருஷம் முந்தி சொர்க்கம் போறது. எலும்புகளை வேற யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உட்காருங்க இன்ஷா அல்லாஹ், உட்காரு. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒவ்வொருத்தரும் அந்த இஅ்திகாஃப்ல ஒரு தெரியும் சஹர் இருக்குது, இஃப்தார் இருக்குது. எங்கட பள்ளி அலங்கரிக்கும் இபாதத்தால. லைட்ட போட்டல்ல, முன்னுக்கு லைட் போட்டல்ல, மினுங்கிற லைட் போட்டல்ல அலங்கரிக்கிறது ரமதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் எங்களை சாய்ந்த முறையில் ஒரு விசேஷமா இருக்கும். முழு ஊர்லயும் செய்யறாங்க. ஒரு 300, 400, 500 பேர் இஅ்திகாஃப் இருக்கும். நீங்க இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்வை நெருங்கி அடுத்த பெருநாள் முடிய பாப்பீங்க. அல்லாஹ்வோட ரஹ்மத் எங்கட ஊருக்கு இறங்குறது. எங்கட ஊருக்கு ரஹ்மத் எங்கட ஊர்ல ரோட்டை போடுறதால அல்ல, எங்கட ஊர்ல உள்ள லைட்டுகளை போடுறதால, தண்ணி இல்லாதாக்களுக்கு தண்ணி அதால அல்ல சகோதரர்களே. எங்கட ஊர்ல உள்ள ரஹ்மத், எங்கட ஊர்ல உள்ள வாலிபர்கள், பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்போம், திசை திருப்போம். முயற்சியமா இன்ஷா அல்லாஹ். அதற்காக சகோதரர்களை இஃப்தாருடைய நிகழ்வுகள் இருக்குது. ஒரு ஆளையாவது கூப்பிட்டு இஃப்தார் கொடுக்கிறோம். ஏன்? அவர் குடிச்ச நன்மை எங்களுக்கு இருக்கு. ஒரு ஆளையாவது ஈச்சம்பழம், பால், ஏழும் எல்லாருக்குமே நன்மைகள். என்னென்ன நன்மை? ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது சதா. நலவுகள்ல ஒன்றையும் கேவலமாக பார்த்திடாதே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, ரமதானுடைய காலம் ரசூலுல்லாஹ் செய்வாங்க சதகா. கடைசி 10 வந்தா அப்படி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்றா, சாரம் இறுக்கி கட்டி ஷத்தமி இஸராஹு, கொஞ்சாதி மாறல அலுப்பாட்டிட்டுவாங்க, தண்ணியை ஊத்தி சொல்லுங்க. அவ்வளோ பாக்கியமான சீசன். சீசன்ல புடவை கடையை மூடினா நாங்க எங்கட சீசன் இபாதத், எங்கட சீசன் இபாதத் அல்லணும். அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என் வாழ்க்கைய மாத்திரு, நீ மட்டும் தான் இன்னைக்கு ரப், உன்கிட்ட வர இருக்கிறேன், கபர்ல தனிய வாழ இருக்கிறேன், யா அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சுதான் அல்லாஹ் கிட்ட அழுதா. அல்லாஹ் கதவை திறக்க மாட்டானா? அரசியல்வாதிகிட்ட போய் கடிதத்தை கொடுக்கிறோம், கெஞ்சிரோம், அவன் 50,000 கேட்டா 10,000 சாரா, ஹலால் சல்லி இல்லாட்டி ஹராம் சல்லியாவது சாரா. சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் பராமரிப்பானா? அல்லாஹ் தருவா, நிச்சயம் தருவான். எங்களுடைய இரக்கம் அல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை 33 வருஷத்துக்கு பிறகு கண்டாங்க. யூசுஃப 33 வருஷத்துக்கு பிறகு மகனை கண்டதோட கட்டி அணைத்தாங்க. அப்படியே மயக்கம் வந்துட்டு அன்பால கீழே விழுந்துட்டான். திரும்ப கட்டி அணைத்தாங்க மகன் யூசுப். 33 வருஷத்துக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இத பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இது மாதிரி அன்பை நான் கண்டதே இல்லை. அல்லாஹ் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் பிறந்த எங்கள் மீது யாக்கூப் பிள்ளையின் மீது வைத்ததை விட நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். நாங்க அல்லாஹ்வை கூப்பிடுற மட்டும்தான் தேவை சகோதரர்களே. எனவே இஅ்திகாஃப், இபாதத், அல்லாஹ்வை நெருங்குவோம். அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான். அல்லாஹ்வை துண்டிச்சு ஒன்றுமே கிடைக்காது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த ஊரையும் இந்த ஊரில் வாழக்கூடிய எங்களுடைய இபாதத்துகளையும் அனைத்து நன்மைகளையும் சரியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك ربي فذللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم اكرمنا ولا تهنا اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நீ கிருபையுள்ளவன் யா அல்லாஹ், நீ ரஹ்மான் யா அல்லாஹ், நீ ரஹீம் யா அல்லாஹ், நீ வதூத் யா அல்லாஹ், நீ ரഊஃப் யா அல்லாஹ். நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த குஃபார் நாட்டிலே, இந்த காபீர்களுடைய நாட்டிலே நம்மை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். முஸ்லிம் கிராமத்தில் பிறக்க வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். நமது ஊர் மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். இந்த ஊரிலே இஸ்லாத்தை 100% பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்குவாயாக. இஸ்லாத்தை பற்றி கவலைப்படக்கூடியவர்களை உருவாக்குவாயாக. இந்த நாட்டுக்கு உதாரணமாக இந்த சாய்ந்த மருதை ஆக்குவாயாக. இந்த ஊரில் வாழும் உலமாக்களை தியாகிகளாக மாற்றுவாயாக. இந்த ஊரில் வாழும் ஒவ்வொரு முஸ்லிம் வாலிபனுக்கும் இஸ்லாத்துடைய ஆசையை கொடுப்பாயாக. இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற தேடலை கொடுப்பாயாக. இஸ்லாம் தான் வாழ்க்கையின் மூச்சு என்ற உணர்வை தருவாயாக. யா அல்லாஹ் ஈமானை தருவாயாக, இஹ்லாஸை தருவாயாக, தவக்குலை தருவாயாக, உனது பயத்தை தருவாயாக, உன்னை அஞ்சி வாழ தௌஃபீக் செய்வாயாக, உன்னை தொழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிற்கும் ஒவ்வொருவருக்கும் தொழுகையின் பாக்கியத்தை கொடுப்பாயாக. இமாம் ஜமாத்தாக தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. சரியான அறிவை தருவாயாக. மார்க்க அறிவை படிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய துனியா கஷ்டங்களை நீக்குவாயாக. இந்த ஊரில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்வாயாக. நமது ஊரில் எத்தனை குமரிகள் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ரமலான் வருகிறது யா அல்லாஹ், கேட்காமல் தருகிறாய் யா அல்லாஹ். இதற்கு முன்னுள்ள ரமதானை எப்படியோ கழித்தோம் யா அல்லாஹ். இந்த ரமதானை சிறப்பாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஷைத்தான் நஃப்ஸுடைய தீங்குகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. எங்களது உள்ளங்களை திருத்துவாயாக. யா அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். உள்ளங்களை பரட்டக்கூடியவனே, எங்களது உள்ளங்களில் மார்க்கத்துடைய ஆசையை தருவாயாக. மார்க்கமுடையவர்களுடைய விருப்பத்தை தருவாயாக. உலமாக்களோடு சேர்ந்திருக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமதானை சிறப்பாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த ரமதானை அடையாமல் இதுவரைக்கும் வஃபாத்தாகியவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ரமதானுடைய ஒவ்வொரு இரவுகளையும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. ரமதானுடைய ஒவ்வொரு பகல்களிலேயும் குர்ஆன் ஓத தௌஃபீக் செய்வாயாக. ரமதானை இபாதத்தால் அலங்கரிக்க தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம் ஊராகிய நமது ஊர் ரமதானால் விசேஷம் அடைய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உனது தௌஃபீக் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது யா அல்லாஹ். உனது தௌஃபீக் இல்லாமல் ஒரு நாள் தராவி கூட தொழ முடியாது யா அல்லாஹ். உனது தௌஃபீக் இல்லாமல் ஒரு குர்ஆன் கூட ஓத முடியாது யா அல்லாஹ். நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தருவாயாக. சீதேவிகள் கூட்டத்தில் நம்மை ஆக்குவாயாக. நன்மைகளை சேர்த்தவர்கள் கூட்டத்தில் நம்மை ஆக்குவாயாக. மூதேவிகள் கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. மோசமானவர்கள் கூட்டத்தை விட்டு பாதுகாப்பாயாக. பாவத்தை விரும்புபவர்கள் கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. உன்னிடம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். இந்த ரமதானை பூர்த்தியான இபாதத்தில் கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஊன்றுக்கும் உன்னை தெரியாத, உனது ரசூலை தெரியாத ஒவ்வொருவரையும் உனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அந்த பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த ஊரில் எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நோம்பும் கூட பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். பகல் நேரத்தில் சாப்பிடக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ்.
அவர்களுடைய உள்ளங்களுக்கு தௌபாவை நசீபாக்கியா அல்லாஹ். உன்னை தெரியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இது முஸ்லிம் ஊர் யா அல்லாஹ், இது இஸ்லாமியர்கள் வாழும் ஊர் யா அல்லாஹ். இந்த ஊரில் பௌத்தர்கள் கிடையாது யா அல்லாஹ், இந்த ஊரில் தமிழர்கள் கிடையாது யா அல்லாஹ், இந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் கிடையாது யா அல்லாஹ். ஜும்மா தொழாத எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உன் பக்கம் அவர்களை இழுத்து வருவாயாக யா அல்லாஹ். மௌத்தானால் மாத்திரம் அறிவிக்கிறார்கள் யா அல்லாஹ். கபர்களுக்கு வந்து என்னதான் செய்ய யா அல்லாஹ் அவர்களுக்காக யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் அவர்களுக்கு தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயா. நமது குடும்பத்திலும் பலர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை தெரியாதவர்கள் யா அல்லாஹ். நீதான் அவர்களை படைத்தாயா அல்லாஹ். கண்ணையும் காதையும் உறுப்பையும் செல்வத்தையும் கொடுத்தாயா அல்லாஹ். செல்வம் மமதை உன்னை மறக்கடிக்க வைத்து விட்டது யா அல்லாஹ். அரசியல் மமதை உன்னை மறக்கடிக்க வைத்து விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். ஒரு விசேஷமான ஊராக இந்த ஊரை மாற்றி யா அல்லாஹ். இந்த ஊரில் ஹாஃபிதுகளையும் ஆலிம்களையும் உருவாக்கி யா அல்லாஹ். இந்த ஊரிற்கும் மதரசாக்களை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த ஊரை ஹிதாயத் நிறைந்த ஊராக மாற்றி யா அல்லாஹ். இந்த ஊரிற்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் சீரான அறிவை கொடியா அல்லாஹ். அவர்களாவது உன் பக்கம் சாயக்கூடியவர்களாக மாற்றியா அல்லாஹ். இந்த ஊரை மேம்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை கொடியா அல்லாஹ். இபாதத்தாலும் தக்வாவாலும் இந்த ஊரை அலங்கரியா அல்லாஹ். யா அல்லாஹ், மவுத் வருவதற்கு முன்னால் அதற்கு தயாரிப்பு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. மவுத் வந்து விட்டால் எதுவுமே செய்ய முடியாது யா அல்லாஹ். எத்தனை பேரை அடக்கிவிட்டு வருகிறோம் யா அல்லாஹ், எதுவும் தெரியாமல் வந்து சேர்கிறோம் யா அல்லாஹ். என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாது யா அல்லாஹ். சக்கராத்தை அனுபவித்தவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை யா அல்லாஹ். நாமும் அந்த சக்கராத்தை இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது சக்கராத்தை லேசாக்குவாயாக. இந்த அமல்கள் எல்லாம் செய்வது அந்த சக்கராத்தை லேசாக்கத்தான் யா அல்லாஹ். எங்கள் இந்த அமல்களை கபூல் செய்வாயாக. நம்முடைய சக்கராத்தை லேசாக்குவாயாக. அந்த சக்கராத்தை யாரிடமும் சொல்ல முடியாது யா அல்லாஹ். நீ மாத்திரம்தான் சக்கராத்தை அறிந்தவன் யா அல்லாஹ். நம் ஒவ்வொருவருடைய சக்கராத்தையும் லேசாக்குவாயாக. யாருடைய உதவியும் இல்லாத நேரம் யா அல்லாஹ், மனைவியின் உதவியோ பிள்ளைகளின் உதவியோ வைத்தியர்கள் உதவியோ இல்லாத நேரம் யா அல்லாஹ், உன் பக்கம் திரும்பும் நேரம் யா அல்லாஹ், அந்த நேரத்தை அழகுபடுத்துவாயாக. அந்த நேரத்திலே வரும் கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக, பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக. வாழும் பொழுது அதை சிந்தித்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. அந்த சக்கராத்தை பயந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். எந்த விதமான தயாரிப்பும் இல்லை யா அல்லாஹ். எந்த அமல்களும் கிடையாது யா அல்லாஹ். குர்ஆன்களை ஓதி சேர்க்கவில்லை யா அல்லாஹ். திக்ருகளை செய்து சேர்க்கவில்லை யா அல்லாஹ். சதகாக்களை செய்து சேர்க்கவில்லை யா அல்லாஹ். புத்தியற்றவர்களாக வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். இதற்கு பிறகாவது அமல்களை சேர்க்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவாயாக. அமல்களை சேர்த்த நிலைமையில் உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயா. உன்னை சந்திக்கும் பொழுது பாவிகளின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிவிடாத யா அல்லாஹ். நல்லோர்கள் கூட்டத்தில் ஆக்கிவிடு யா அல்லாஹ். உலகத்தில் 50, 60, 70 ஆண்டுகள் தான் வாழ்கிறோம் யா அல்லாஹ். ஆனால் கபரில் எத்தனையோ 1000 ஆண்டுகள் வாழ இருக்கிறோம் யா அல்லாஹ். எதுவுமே கையில் கிடையாது யா அல்லாஹ். எந்த அமல்களும் இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். சீரான புத்தியை தாயா அல்லாஹ். அமல்கள் செய்யும் சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ். வரக்கூடிய ரமலானில் குர்ஆனையும் தராவீகையும் இஅ்திகாஃபையும் ஹயாத்தாக்கி இதற்கு பிறகிருந்து அமல்களில் மௌத் வரை தொடராக இருக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உனது பாதையில் ஷஹீதாகும் பாக்கியத்தை நசீபாக்கி அல்லாஹ். உனக்கு முன்னால் சுஜூது செய்த நிலைமையில் மௌத்தாகும் பாக்கியத்தை நசீபாக்கி அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தௌபாவுடைய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உயர்ந்த சுவர்க்கத்தை தாயா அல்லாஹ்.
நரகத்தை விட்டு நம்மை பாதுகாரியா அல்லாஹ். நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்கியா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.